இந்த சீமான் வந்து முன்வைத்த குற்றச்சாட்டுகளை வந்து முதன்மையாளர் வந்து ஒரு விடுதலை பத்திரிகையில வந்து அவருடைய பிறந்தநாள் செய்தியா வந்ததுல வந்து பார்ப்பனர் நமக்கு கீழானவர் குழுக்கள் இஸ்லாமியர்கள்லாம் வந்து நமக்கு எதிரின்னு சொல்லிட்டு மாதிரியான ஒரு சமூக ஊடகங்கள் பரவிட்டே இருக்கு. உங்க சைட்ல இருந்து இது வரைக்கும் எந்த விதமான ஒரு மறுப்போ விளக்கமோ இது வரைக்கும் இல்லைங்க? மொத்தமாவே ஒண்ணு விடுதலை பக்கத்தை எடுத்து கொடுக்க சொல்லுங்க. அதான் சொல்றேன், வெளிப்படையா விவாதத்துக்கு வந்தாங்கன்னா கொடுக்கலாம். இப்ப அதுல ஒண்ணு சொல்றாரு, எதை அவங்க திருத்தி எது வந்து ஆதாரம் சொல்லி பரப்புறான்னு ஒண்ணு சொல்லிடுறேன். இந்து மதத்துல தாய்மாவன் மகளை திருமணம், அதாவது தாய்மாவன் மகளை திருமணம் பண்றது அல்லது அக்கா மகளை திருமணம் பண்றது ஒரு முறை இருக்குது. இஸ்லாத்துல வந்து சித்தப்பா மகளை திருமணம் பண்ணிக்கலான்ற ஒரு முறை இருக்குது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான முறைகளை வைத்து திருமண முறை என்று வருகிறது. எங்கும் ஒரே விதமான முறைகள் எல்லாம் இருக்கிறது இல்ல. உலகம் முழுக்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி முறைகள் இருக்கிறது. இது எதுவும் சமச்சீரான முறைகள் எல்லாம் இல்ல அப்படின்னு ஒரு ஆய்வை எழுதுற கட்டுரை தான் அது. அந்த கட்டுரை இது அவரே எழுதியிருக்கிறார். இதுதான் அவன் ஆதாரம் போறான். அதுல படிச்சு பார்த்தா இதுதான் இருக்குது. நீங்க அக்கா மகளை திருமணம் பண்றது இல்லையா? இங்க இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்ட முறைகள் ராமாயணத்திலே பல ராமாயணத்துல புத்த ராமாயணம் ஒன்று இருக்கு. அதுல ராமன் செய்திக்கு தங்கைன்னு இருக்கு. இல்லைங்க, என்ன விஷயம்னா இல்லைங்க, என்ன நடக்குதுன்னா அவர் பேசுனதுல 2 வரியோ 3 வரியோ கட் பண்ணி எடுத்து போடுறாங்க. இப்ப இந்த தாய்மகள் பிரச்சனை விஷயத்துல 3 பக்க கட்டுரை, அது 3 பக்க கட்டுரை எடுத்து வெளியே போட்டுருக்குது. அதை எடுத்து போடல, அதை எடுத்து அவங்க போடல. இந்த மாதிரி மதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு அவர் சொல்லியதை எடுத்து இதான் ஆதாரம். அதுல என்ன தவறு இருக்குது? நடக்கிற விஷயத்த அவர் எழுதியிருக்கிறார். இதுல என்ன தவறு இருக்குது? அதெல்லாம் அவர் சொல்றாரு. இப்படியும் வைக்கிறாங்க. புராணத்துல எடுத்து பார்த்தோம்னா மகளையே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கிறது, அல்லது சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி முறைகள்லாம் இருக்குது. பர்மாவுல ஆரிய வழக்கப்படி தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிற முறை இருக்குது அப்படின்னு எழுதுறாரு. ஒவ்வொரு ஊர்ல எப்படிப்பட்ட வழக்கங்கள் இருக்குன்னு இதை எடுத்து தவறா மாதிரி அக்காவோடு மகளோடு தாயோடு பண்ணிக்கலாம்னு திருச்சி ஒரு செய்தியா போடுறாங்க அவங்க. அதனாலதான் சொல்ற வெளிப்படை விவாதத்துக்கு வாங்க, பதில் சொல்றோம்னு சொன்னா வரமாட்டேங்கிறாங்க. இல்ல, இது எல்லாமே அவர் நாம எதையுமே அவர் பெரியார் எழுந்த மறுத்தலம் பேசல. எடுத்துட்டு வாங்க, நீங்க கொண்டு வர ஆதாரத்தை காமிங்க சார்னு கேட்கிறோம். நீங்களும் உருவாக்கி இருக்கீங்க இல்லையா, அதை காமிங்க. இப்ப சீமான் வந்து பெரிய தலைவரோடு இருக்கிற மாதிரி ஒரு படத்தை உருவாக்குனாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு படத்தை நிறைய உருவாக்கி இருக்கிறாங்க. பிரபாகரனோடு பிரபாகரனோடு இருக்கிற மாதிரி படத்தை உருவாக்குனதா இப்ப செய்தி வெளியிருக்குல்ல. இது மாதிரி இது படத்தோடய சேர்த்து பண்ணிருக்கான டெக்ஸ்ட்டை மாத்திரக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அதனால தொடர்ச்சியா இந்த மாதிரியான அவதூறுகளை உருவாக்கி கொண்டே போறாங்க. அதை இது நாளைக்கு ஏஐ வந்திருக்குது, அதுல என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனாலதான் இதெல்லாம் முதல்ல இப்பவே சொல்லிடுவோங்கிறதுக்காக. யாருக்குங்க? ஏன் தமிழ்நாட்டுக்கும் மேதகு பிரபாகரன் அவருக்கு நிறைய தொடர்பு இருக்குதுங்க. கோவை ராமகிருஷ்ணன் இருக்கிறாரு. இவரை விடவா இங்க பெரிய தொடர்பு உள்ளவங்க இருக்கிறாங்க. இதை விடவா வேற யாராவது வேணுமா என்ன? இல்ல, அவருக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்ல வரல. அவர் போய் பார்த்தா அவர் போனாரு வர்றாருங்கிறது விவாதம் இல்லை. அந்த படம் உண்மையா, அந்த ஒரு படத்தை வச்சுதான் இந்த தமிழ்நாட்டில் இத்தனை இளைஞர்களை ஏமாத்திட்டு இருக்காங்கிறது தான் குற்றச்சாட்டு. அந்த படத்தை ஒன்றை போட்டு பிரபாகரனை பற்றிய ஒரு சமையல்காரரை போல அவரை ஒரு குக்கர், அவருக்கு சமையலறையில் இருப்பவரை போல சீமானை மாற்றிட்டாரே. இது விடுதலை புலிகளையும் தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தையும் இவர் வந்து கொச்சைப்படுத்திட்டாரு இங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. சீமான் மறுத்தா ஒரிஜினல் காப்பி இருக்குமுலங்க, அந்த போட்டோட ஒரிஜினல் காப்பி இதே மாதிரி பிரஸ் வச்சு ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? ஷூட்டிங் எடுக்க போனப்ப அங்க போய் பார்க்க முயற்சி பண்ணது உண்மை. அதுல இன்னும் 20 கருத்து இருக்குது. நான் ஏற்கனவே நானே ஒரு இதுல சொல்லியிருக்கிறேன். அதனால இப்ப என்ன விஷயம்னா, அந்த இடத்துல வந்து அவர் பார்த்ததா இல்லையான்றதே வந்து இப்ப உறுதிதமா இல்ல. வேற போட்டோ காட்டுங்கன்னு கேட்கிறோம். இந்த போட்டோ தான் வேற ஏதாவது காட்ட சொல்லுங்க. கேளுங்க, ஷூட்டிங்ல இருக்கிறத தான் காட்டுறாரு. அவருடைய உண்மையான புலிகளுக்கு பயிற்சி கொடுத்த மாதிரி ஷூட்டிங்ல கேமரா வச்சிருக்கிறத காட்டுறாரு. அவர் அங்க நடந்துகிட்டதுக்கு அவரை வெளில அனுப்பிச்சு விடுங்கன்னு சொன்ன காலம் வரலாறுலாம் இருக்குது. வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். வந்து பேச சொல்லுங்க, நாங்க உண்மையை பேசுறோம்.